மனசு வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி இயக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு விதமாக பேசணும். எனக்கு சுகத்துக்காக நான் காரே வாங்கணுமா, இல்லை கார் தான் வாங்கி என்கிட்ட கார் இருக்குன்னு காட்டிக்கணுமா? மனசில் ஒரு விஷயம் கேட்கும், ஓகேங்களா? அது வந்து எனக்கு சாதகமாக இருக்கா இல்லையா? ஆசையே துன்பத்திற்கு அறிகுறி, இதெல்லாம் நம்ம தத்துவமே கிடையாது. இப்போது சிம்ம லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டைம்லலாம் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இந்த மன அழுத்தத்தினால நிறைய பேருக்கு தூக்கமே வராது. இவங்களுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மலர் மருந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? மனசை பற்றி கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மனசு உங்ககிட்ட தான் இருக்குது. மனசு வந்து அரூபமான ஒரு விஷயம், அது இருக்கிறது எங்கே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இடம்னு ஒன்று கிடையாது, ஓகேங்களா? இடம்னு கிடையாது, உடல்ல எல்லா செல்லுலேயே இருக்குன்னு சொல்லலாம் மனசை. அப்போது இந்த மனசை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மனசு ஒரு அழுத்தம் இருந்ததுன்னா தூக்கமே வராத தன்மைன்னு இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் ரைஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்களுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் சொல்லலாமா, எதாவது ஆராய்ச்சி பண்ணுறது? கண்டிப்பாக இவங்க இப்போது ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியுமோ ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக, மனம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி. நிறைய பேர் இந்த டைமில் வந்து சைக்காட்ரிக் சம்மந்தப்பட்ட துறையை எடுத்து கூட படிக்கலாம். மனோ தத்துவம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் நிறைய இருக்குது, அது சம்மந்தப்பட்ட புக்ஸை படிக்கலாம். அதே மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏன்னா எல்லாருமே மனோ தத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போக முடியாது. அப்போது எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆராய்ச்சி செய்து படிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ஆராய்ச்சி இவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். கன்னி லக்னம் சார், கன்னி லக்னத்துக்கு இவங்க மனம் எப்படி இருக்கும்? இந்த காலகட்டம் வந்து மனக்கடன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போது இவங்க ஏதோ ஒரு விட்ட குறையாக ஏதாவது ஒரு வேண்டிக்கிட்டு விட்டுருப்பாங்க. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதோ ஒரு வேண்டிக்கிட்டு நம்ம பண்ணாமல் இருப்பாங்க. அதுவே போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்கும். மனம் வந்து இவங்களுக்கு கன்னியா லக்னம் போகும்போது மனமே 5ஆம் இடத்துக்குரியவன் சனி பகவான்னு சொல்லும்போது மனமே வந்து ஸ்லோவாக வேலை செய்யும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஆமாம், இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போது இந்த ஸ்லோவாக இருக்கும் பொழுது இவனுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை நோக்கியே போயிட்டே இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிட்ட காமிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இந்த அழுத்தம் இருக்குமா அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அழுத்தத்தை இவங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டாயம்னு சொல்லலாம். துலா லக்னம் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய மனசு எப்போவுமே வந்து சொத்து வாங்கணும்னு சொல்லுவோம், வீடு வாங்கணும், வண்டியை மாற்றணும், அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் அவங்களுக்கு மனசு ஃபுல்லாகவே ஓடும்னு சொல்லலாம். இப்போ இவங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறுமா? இவங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே நிறைவேறுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா, இந்த மனசுக்கு யாருக்கெல்லாம் துலா லக்னம் போகிறதோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். விருச்சிக லக்னம் சார், ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க, இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. கரெக்டு. இப்போ விருச்சிக லக்னம்னு சொல்லும்போது இவங்களுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்க ஏதாவது படிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னாவே, ஒரு தடவை சொன்னாவே போதும், இவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக வரும். இவங்க மனம் மொத்த படிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, மனம் மொத்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது இல்லாமல் உபதேசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இவங்க ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பலிக்கும்னு சொல்லுவோம். இங்கே இப்போ ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டம் பார்க்காமையே ஆத்மார்த்தமாக சொல்லுவார், அந்த ஆத்மார்த்தமான விஷயங்களே இவங்களுக்கு பலிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கும்னு சொல்லலாம். இந்த குருத்தன்மை இருக்கிறதுனால, இந்த குருவாக இருக்கிறதுனால, விருச்சிகத்துக்கு 2-5 கோடின்னு குருவாக இருக்கிறதுனால அதனுடைய நன்மை ஏதாவது? கண்டிப்பாக இருக்குது. அவனுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கன்சல்டன்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் சரி, இவங்களால நல்ல கைடன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லலாம். கைடன்ஸ் வந்து இன்னொருத்தர் கைடன்ஸ் கொடுக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க அந்தளவுக்கு சூப்பராக கேப்பபிளாக கைடன்ஸ் கொடுப்பாங்க. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ தனுசு லக்னம் சார், இப்போ தனுசு லக்னத்துக்கு மனசு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பிபி சுகர் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு லக்னம் வரும்போது இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம்,
முருகன் கோயிலுக்கு போகலாம், அப்படிங்கிற மாதிரிலாம் திங்கிங் வந்து இவங்களுக்கு போயிட்டே இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு குலதெய்வமே இல்லைன்ற மாதிரி அமைப்புலாம் வரும். ஓகேங்களா? இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது அழுத்தத்தை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து வெளியூர் போகிறது, வெளிநாடுக்கு போகிறது, விரயம் பண்ணுறதே ஒரு சுகமான ஒரு தன்மையை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும்னு சொல்லலாம். மகர லக்னம். இப்போ மகர லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே கொஞ்சம் இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் சரி, ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அதுவும் முக்கியமாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு அழுத்தமாக இருக்குது. இந்த பிஸ்னஸை விட்டு இன்னொரு பிஸ்னஸ்க்கு மாறலாமே, இந்த பிஸ்னஸை விட்டு இன்னொரு பிஸ்னஸ்க்கு மாறும்போது எனக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கிடைக்குமே அப்படின்னு திங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மன அழுத்தத்தை இவங்க ஏற்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். மாற்றலாமா கூடாதா? இந்த டைமில் மாற்றலாமான்னா மாற்றவே கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம. அவங்களுடைய கிரகத்தை வச்சு, சுக்கிர பகவானுடைய தன்மையை வச்சு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே வந்து பொருளாதாரத்தை அடிப்படையை கொண்டதாக தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்குரியவன் சுக்கிர பகவான்னு சொல்லும் பொழுது இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு பை டிஃபால்ட்டாகவே இங்கே ஏஎல்பி லக்னம், மகர லக்னம் வரும்போது அதனுடைய தன்மைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு வருது. கும்பலக்னம். கும்பலக்னம் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய மனசு வந்து எப்போவுமே சார் ஒரு டென்ஷன்லேயே இருக்கும், ப்ரெஷர்லேயே இருக்கும். அப்போது இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு சம்பந்தப்பட்ட, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட, நான் வந்து இவங்க திங்க் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மனசு வந்து ஃபாஸ்ட்டாக போகும். இவங்களுக்கு அறிவு அதிகமாக இருப்பதே வந்து பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இந்த அறிவு வச்சியே வந்து நிறைய குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்ற அமைப்பு இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது அறிவாளி, புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அறிவாளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமும் சரி, புத்திசாலி வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெற்றி பெற்றுக்கொண்டு வந்து விடுவான். ஆனால் அந்த அறிவாளின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சாதகமாக இருக்குமானா இருக்காது. நான் இவ்வளோ அறிவு இருந்தும் ஏன் தோக்குறேன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க தேவையில்லாத முயற்சி பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. இப்போ முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத முயற்சி பண்ணுறாங்க, அதனால் தோக்குறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மனசால் நான் வெற்றி பெற்றுவேன், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க இவங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் பிரம்மாண்டமாக இருக்குமா? இருக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு வேறு திங்க் பண்ணுவாங்க, அடமெண்ட்டாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுடைய எல்லா தொழிலும் ஃபெயிலியர் ஆவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து இதை கவனமாக செயல்படுத்துதல் நல்லம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மீன லக்னம், இப்போ ஏஎல்பி லக்னம், மீன லக்னம் அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் இடத்துக்குரியவன் சந்திர பகவான். இவருக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் வரும்போது 2 விதமான மைண்ட் செட் இருக்கும். இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 நாள் ஒரு மாதிரி இருப்பாங்க, பண்ணலான்னு முயற்சியில் இருப்பாங்க. அடுத்த 15 நாள் இல்லைப்பா ட்ராப் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அது சம்மந்தப்பட்ட ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க மனசு சொல்கிறத இவங்க கேட்கவே கூடாது. இப்போது என்னுடைய பார்வையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு 3 சக்திகளை நம்ம வழிபடுறோம். இந்த இச்சாசக்தினா ஆசைகளை சக்தியாகவே வழிபடுறோம். இந்த இச்சாசக்தியினுடைய நோக்கம் வந்து ஒரு இச்சை வந்தால் தான் ஒரு கிரியா செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை பிறக்கும். ஒரு இச்சை மூலிமா தான் ஒரு செயல் பிறக்குது, ஒரு செயல் மூலிமா தான் ஞானம் பிறக்குது. இப்போ ஞானத்தின் மூலமாக திரும்ப இச்சை பிறக்கும். இது 3 ஒரு சைக்கிள் மாதிரி. அப்போ அந்த இச்சாசக்தின்றதை சரியாக பயன்படுத்தணும். அப்போ அந்த இச்சைகள் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இச்சை கட்டாயமாக தேவை. இச்சை இல்லைன்னா வாழவே முடியாது, ஒரு வளர்ச்சி இல்லை. இப்போ ஒன்று எனக்கெல்லாம் ஆசையே துன்பத்திற்கு அறிகுறி, இதெல்லாம் நம்ம தத்துவமே கிடையாது. இது வேறு இடத்துலேருந்து நம்ம கடத்தி களவாடிட்டோம். ஆமாம். பூரணத்துவம், சூன்யம்னு 2 நிலை இருக்குது மனசை பொறுத்தளவில். மனம் பூரணமாகணுமே தவிர சூன்யத்தை நோக்கி போகக்கூடாது. மனம் வெறுமை அப்படின்னு இருக்குது, மனம் முழுமைன்னு இருக்குது. மனம் அடைஞ்ச ஒரு தன் ஆசைப்பட்டதை அடைஞ்சு தீர்ந்தால் தான் முழுமையை நோக்கி நகரும். அப்போ முழுமை நோக்கி நகரணும், அது ரொம்ப அத்தியாவசியம். அப்போ ஆசை வருதுன்னா அது தேவையா இல்லையான்னு அறிவுபூர்வமாக யோசிக்கணும். யோசனையே ரைட்டு தப்புன்னு இல்லை. ஏன்னா லாஜிக்கல் திங்கிங், எமோஷனல் திங்கிங் 2மே இருக்குது. அப்போது இந்த எமோஷன்ஸ், இந்த மனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங், எமோஷ்னல் திங்கிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் திங்கிங்னு 3 விதமான ஆசைகள் இருக்குது. மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகளுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுவே தவிர அதில் கொண்டு போய் எமோஷன்ஸ் போட்டக்கூடாது. இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்னால் இப்போ நான் கார் வாங்கணும், எனக்கு கார் வேணுமா, கார்னால் வரக்கூடிய சுகம் வேணுமா, எனக்கு சுகத்துக்காக நான் காரே வாங்கணுமா, இல்லை கார் தான் வாங்கி என்கிட்ட கார் இருக்குன்னு காட்டிக்கணுமா, நான் என்ன ஆசைப்பட்றேன், இந்த கிளாரிட்டிக்கு முதல்ல வரணும். இதுதான் லாஜிக்கல் திங்கிங்காக அதை பார்க்கணுன்னு சொல்கிறேன். அப்புறம் எமோஷ்னல் திங்கிங், என்னுடைய இந்த உணர்ச்சிகரமான தேவைகள், அதாவது எனக்கு ஒரு புகழ் வேணும்னு நினைக்கிறது, இந்த கார் என்கிட்ட இருக்கின்ற புகழ் எனக்கு தேவைப்படுது, எனக்கு காரே தேவைப்படலை, கார் என்கிட்ட இருக்கின்ற புகழ் தான் தேவைப்படுது. இந்த மாதிரி 2 வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த எமோஷ்னல் திங்கிங்கிறது வந்து என் குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றது, நான் வந்து ஆன்மீக பாதையில் வளரணுன்றது, என்னுடைய சுய முன்னேற்றம், இதெல்லாம் எமோஷ்னல் திங்கிங். எனக்கு நிறைய உறவுகள் வேணும்னு நினைக்கிறது, என்னுடைய காதல் ஜெயிக்கணுன்றது, இதெல்லாம் எமோஷ்னல் திங்கிங், உணர்ச்சிகரமான ஆசைகள். இந்த ஆசைகள் எல்லாம் நல்லது தான். ஆனால் இந்த ஆசைகளுக்கு நம்ம செயல்படுதல் அடுத்தது. ஆசைகளிலிருந்து தான் செயல்கள் தூண்டப்படுது. அப்போது ஆசைகளை கரெக்டாக செலக்ட் பண்ணால் செயல்களை கரெக்டாக தூண்டலாம். இப்போ ஆசை இல்லைன்னா செயல்களும் நின்று போகும். இப்போ ஒரு சிலர் ஏன் மன விரக்தி, தற்கொலை வரைக்கும் போகுது அப்படின்னா, ஆசைகளற்ற நிலைக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சுயத்தை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது நான்ற எண்ணம் கொஞ்சம் வேணும், அது நல்ல விதமாக வச்சுக்கணுன்றது தான். அடுத்தவன் பொருளுக்கு தான் ஆசைப்படக்கூடாது தவிர ஆசையே தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு தப்பான விஷயம். ஆசை இல்லைன்னா வளர்ச்சியே இல்லை. ஆசையிலேருந்து செயல் கர்மா வருது. அப்போ அந்த ஆசைகள் கர்மா தூண்டுது அப்படின்போது, கர்மான்னா செயல்னு அர்த்தம், அவ்வளோதான். அந்த செயல் மற்றவனுக்கு பாதிப்பு தராத வரைக்கும் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அது செஞ்சே தீரணும். அது செஞ்சு அந்த நிறைவு நோக்கி மனம் நகரணும். நான் இதை செஞ்சால் எனக்கு திருப்தியாக இருக்குது, இந்த திருப்திங்கிற மனநிலை கொண்டு வர்றது 5லேருந்து தான் 11 வரணும். அது இயல்பாக நடக்கணும். அது நடக்கலைன்னா அதை விட்டுட்டு அது மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அது ஏன் நடக்கலைன்னு ரொம்ப போராடாமல் இயல்பாக ஃப்ளோவில் போகணுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலிருந்து வரக்கூடிய ஞானம், ஒரு செயல் செஞ்சோம், ஆசைப்பட்டோம், ஆசைப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் பாசிட்டிவாக வந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் சரி, அதில் எனக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமாக நான் பார்க்குறேன். கரெக்ட். அது ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆசைப்படலாம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆசைப்படலாம், காம்படிஷன் எக்ஸாம் எழுதணும், முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆசைப்படலாம். அதே மாதிரி நான் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணிக்கிறேன், அதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா? ஆசைப்படலாம். ஒரு கோயிலுக்கு போகிறேன் நான், எனக்கு கோயில் போனோம், எனக்கு கோயில் போனால் ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் பொருளாதாரம், மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஆசைப்படாமல் இருப்பது நல்லது அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஃபைனல் கன்க்ளூஷனாக நம்ம வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றி சார். நிறைய உங்கள் அனுபவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் வேறு பல டாபிக்ஸில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பேசலாம். நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி.